வணக்கம். என் பெயர் முக்கியமில்லை. நான் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு கதை அல்ல, அது என் வாழ்க்கை. நான் ஒரு மகன், ஒரு கணவன், ஒரு தந்தை, என் வயதான அம்மாவை பராமரிப்பவன். யாரும் கேட்காததால் ஒவ்வொரு நாளும் அமைதியாக உடைந்து போகும் ஒரு மனிதன். நான் பணக்காரன் இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை, ஆனால் எனக்கு உண்மை இருக்கிறது, எனக்கு ஒரு குரல் இருக்கிறது. இன்று நான் அதை பயன்படுத்த தேர்வு செய்கிறேன். பல வருடங்களாக என் குடும்பம் ஒற்றுமையில் நம்பிக்கை கொண்டிருந்தது. ஆனால் இப்போது என் தாய் தந்தையருக்கு மூத்த மகனாக மற்றும் அரசு ஊழியராக பணிபுரியும் என் சொந்த அண்ணன், நான் ஒரு காலத்தில் கடவுளைப் போல மதித்தவர், எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார். அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். என் தந்தையின் சொத்து, என் தாயின் நகைகள், எங்கள் அமைதி, கேட்காமல், பகிர்ந்து கொள்ளாமல், உண்மையை கூட பேசாமல். என் அம்மா வயதானவர், காது கேளாதவர், பயணம் செய்ய முடியவில்லை. ஆனாலும் அவர் தனது மூத்த மகன் வீட்டின் வெளியே கொளுத்தும் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டார். எனது தாய் அவர் வீட்டின் அழைப்பு மணியை அடித்தார். ஆனால் அவர்கள் வாயில் முன்பு உள்பக்கம் வந்து பார்த்துவிட்டு வாயில் திறக்காமல் சென்று விட்டனர். 1 மணி நேரம் கொளுத்தும் வெயிலில் எனது தாய் நின்றிருந்த போதும் கூட அந்த மூத்த மகன் கடைசி வரை வாயிலை திறக்கவே இல்லை. நான் சென்ற அரசு அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை, மனித உரிமைகள் ஆணையம், பெண்கள் உதவி மையம், தாலுகா அலுவலகம், சமூக நலத்துறை, வருவாய் கோட்டாட்சியர், முதலமைச்சரின் செல் பிரிவு மற்றும் என் அண்ணனின் தலைமை இடம் என அனைத்தும் என் பேச்சை கேட்டன. ஆனால் யாரும் செயல்படவில்லை. நான் வாரிசு சான்றிதழுக்கு விண்ணப்பித்தேன். நானும் எனது தாயும் பிரமாண பத்திரங்களை சமர்ப்பித்தோம். அதிலும் எனது அண்ணனும் அக்காவும் ஆட்சேபனை தெரிவித்து நிராகரிக்கச் சொன்னார்கள். நான் சட்டத்தை பின்பற்றினேன். நான் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்தேன். இன்னும் நான் காத்திருக்கிறேன். ஏனென்றால் அமைப்பு சக்தி வாய்ந்தவர்களுக்கு மட்டும் நகரும். நான் உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கிறேன். எனக்கு முதுகுத்தண்டில் காயம் உள்ளது. என்னால் கடின உழைப்பு செய்ய முடியாது. ஆனால் நான் ஒருபோதும் கைவிடவில்லை. நான் பாதுகாப்பு வேலைகளில் ஈடுபட்டேன். காலண்டர்களை விற்றேன். பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்தேன். வேதனையில் என்னை நானே தள்ளிக்கொண்டேன். செல்வத்திற்காக அல்ல, நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஆம், யாரும் எந்த வேலைக்கு சேர்க்கப்படுகிறோமோ அந்த வேலையை மட்டுமே கொடுப்பதில்லை. அதற்கு உண்டான வேலையை மட்டும் செய்யச் சொல்வதில்லை. நான் சம்பளம் குறைவாக கொடுத்தாலும் கூட எனக்கு கொடுத்த வேலையை நேர்மையாக செய்வேன் என்று செய்து கொண்டிருந்தேன். ஆனால் பாதுகாப்பு வேலைக்கு சென்றால் அங்கே எரிவாயு சிலிண்டரை தூக்கி வரச் சொல்லப்பட்டேன் மற்றும் வாழைத்தார்கள் தூக்கி வர சொல்லப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் மேசை, நாற்காலி முதல் மாடி 2வது மாடிக்கு தூக்கி வர சொல்லப்பட்டேன். என்னை விரட்டி கொண்டே இருந்தார்கள்.
நானும் ஓடிக்கொண்டே இருந்தேன். இவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்ல முடியாத எனது சொந்த அண்ணன் மற்றும் அக்கா இருவரும் நன்கு விவரம் தெரியாத மூன்றாம் நபர் கூட இவர்களைப் போல் நடந்து கொள்ள மாட்டார்கள். என் அண்ணன் அக்கா இருவரும் எப்போதும் என்னை குறைகள் மட்டுமே கூறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உடன் பிறந்தவர் என்று எனது அண்ணனுக்கு அரசு வேலை கிடைத்தது முதலிலிருந்தே குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அவரின் உள்ளங்கைக்குள் இருக்க வேண்டும் என்ற அதிகாரமும் அடக்குமுறையும் மட்டுமே இருந்தது தற்போது வரை. எனது சிறு வயதில் என்னை என் அண்ணன் வீட்டின் கதவை சாத்திக் கொண்டு விறகு கட்டையால் அடிப்பார். அடுத்தடுத்து ஒவ்வொரு முறையும் ரப்பர் டியூபால் அடிப்பார். இதற்கெல்லாம் உரிமை எடுத்துக்கொண்ட எனது அண்ணன் என்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. வேடிக்கை மட்டுமே பார்த்தார். யாரோ ஒரு உறவுக்காரர் போல வெளியூர்களிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த எனது அண்ணன் எனது தாய் தந்தையை பராமரித்துக் கொண்டிருந்த என்னை என் குடும்பத்தை குடும்ப ஒற்றுமை என்பதை பயன்படுத்தி துரோகியாக மாறிவிட்டார். ஆனால் நேர்மை தண்டிக்கப்படுகிறது, துரோகத்திற்கு வெகுமதி கிடைக்கும். நான் என்ன தவறு செய்தேன்? தன் தாயையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளும் நான் ஏன் ஒரு குற்றவாளியைப் போல நடத்தப்படுகிறேன்? என் மௌனத்தை ஏன் எளிதில் புறக்கணிக்க முடிகிறது? நான் இந்த காணொளியை புகழுக்காகவோ அல்லது அனுதாபத்திற்காகவோ பதிவு செய்யவில்லை. என்னை போன்ற மில்லியன் கணக்கானவர்கள் இருப்பதால் இதை பதிவு செய்கிறேன். தந்தைகள், மகன்கள், மகள்கள், மனைவிகள் அமைதியாக போராடுவது, அமைதியாக இறப்பது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை பார்த்தால் இது என் குடும்பத்தை பற்றியது மட்டுமல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது நீதியை பற்றியது, இது உண்மையை பற்றியது. எதுவும் மாறாவிட்டாலும் அதை பதிவு செய்யட்டும். நான் முயற்சித்தேன். இது நாடகம் அல்ல, இது என் குரல், என் வலி, என் உயிர் வாழ்வு. நன்றி.